அதாவது என்னோடய பாலி 1 வேல்யூ நல்லா லிசன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இங்கே நம்ம அசைன் பண்ணியிருக்க லிஸ்ட்டு 1 வந்து பாலி 1க்கு, வாங்கியிருக்க லிஸ்ட் 2 வந்து பாலி 2க்கு அசைன் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய அந்த பாலி 1ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்து, அதாவது வேல்யூ உள்ள பாலி 1 வேல்யூ உள்ள பாலி 2 அதான் இருக்குனே. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல் வேல்யூவாக இல்லாத பட்சத்தில், அதாவது லாஸ்ட் நோடாவோ எம்டி நோடாவோ இல்லாத பட்சத்தில் நியூ நோடை க்ரியேட் பண்ணி அதுக்கு சைஸை அலோகேட் பண்ணுறோம், மெமரி சைஸை அலோகேட் பண்ணுறோம். அதுதான் எம்அலாக் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் பாலி. நம்ம ஸ்ட்ரக்ட் பாலின்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நோடு ஸ்ட்ரக்சர் அதுக்கான சைஸை நம்ம நியூ நோடுக்கான மெமரி அலோகேஷனை இங்கே பண்ணுறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இஃப் பாலி 1ஓட பவரும் பாலி 2ஓட பவரும் சேமாக இருக்கும் கண்டிஷனில் கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா, அதை தான் இங்கே பண்ண போகிறோம். நியூ நோடோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறோன்னா பாலி 1ஓட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் பாலி 2ஓட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுறோம். எப்போ ஆட் பண்ணுறோம், ரெண்டு பவரும் சேமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி நியூ நோடோட கோஎஃபிஷியன்ட்டில் அசைன் பண்ணுறோம். நல்லா லிசன் பண்ணிங்கன்னா அது புரிஞ்சிருக்கும். அதாவது ரெண்டு நோடோட பவரும் சேமாக இருக்குது, பாலி 1ஓட பவர் அண்ட் பாலி 2ஓட பவரும் சேமாக இருக்கிறதுனால பாலி 1ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் பாலி 2ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணி நியூ நோடோட கோஎஃபிஷியன்ட்டில் நம்ம போட்டிருக்கோம். அவ்வளோதான். அப்போது ரெண்டாவது வேல்யூ, இந்த நோடோட ரெண்டாவது வேல்யூக்கு நமக்கு என்ன போடணும், ஐதர் பாலி 1ஓட பவர் ஆர் ஐதர் டூ பாலி 2ஓட பவர், ரெண்டுமே சேம் தான் இல்லையா. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா நியூ நோடோட பவரில் பாலி 1ஓட பவர்னு நான் இங்கே போட்டிருக்கேன், பாலி 2ஓட பவர்னு போட்டாலும் ரெண்டுமே சேம் தான். ஏன்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணி உள்ளே வரும்போது ரெண்டுமே சேம் தான்னும் போது ஐதர் பாலி 2ஓட பவர்னு கூட நீங்கள் இங்கே போடலாம். ரெண்டுமே நார்மல் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். நியூ நோடோட நெக்ஸ்ட்டை நான் நல்லுக்கு அசைன் பண்ணுறேன். அப்போ என்னோடய நியூ நோடோட நெக்ஸ்ட்டை நான் நல்லுக்கு அசைன் பண்ணும்போது அப்போ நல் வேல்யூ அதுதான் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். அப்போ நம்ம நியூ நோடை இப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் லிஸ்ட் 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு க்ரியேட் லிஸ்ட் 3 நியூ நோடு. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபங்க்ஷன் கால் நடக்குது. அப்போ க்ரியேட்டுன்ற என்னோட முன்ன பார்த்தோம் இல்லையா, போன பாட்டில் க்ரியேட்டுன்ற என்னோடய ஃபங்க்ஷனுக்கு காலிங் போகும். எதை வச்சு போகும்னா என்னோடய லிஸ்ட்டு 3 வேல்யூ நியூ நோடை வச்சு போகும். அப்போ இங்கே லிஸ்ட்டு 3 அண்ட் நியூ நோடை வச்சு நான் இங்கே கால் பண்ணுறேன். அப்போது இந்த நீங்கள் போன பார்ட் பார்க்கலன்னா அதோட ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்ன்றது இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாலி 1 ஈக்குவல் டு பாலி 1ஓட நெக்ஸ்ட்டு. அப்போ பாலி 1 நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணி அதை பாலி 1ல் அசைன் பண்ணுறோம். பாலி 2வை பார்த்திங்கன்னா அதை நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிட்டு பாலி 2ஓட நெக்ஸ்ட்டு பாலி 2ல் கொடுக்குறோம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்மளோட அடிஷன் ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கும். அடுத்தது இது ரெண்டு பவரும் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் எனேபிள். நெக்ஸ்ட்டு அப்படி ஈக்குவலாக இல்லை அப்படின்னா பாலி 1ஓட பவர் பாலி 2ஓட பவரை விட கிரேட்டராக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ நோடோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பாலி 1ஓட கோஎஃபிஷியன்ட் அசைன் ஆகும். அப்போ என்ன அர்த்தம், இங்கே பாலி 1ஓட பவர் தான் கிரேட்டராக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாலி 1ஓட பவரை நியூ நோடோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு போடுறோம். உங்களுக்கு புரியணுன்னா இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு பாலி 1ஓட பவர் கிரேட்டராக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே எனக்கு பாலி 2ஓட பவர் கிரேட்டராக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், பாலி 2ஓட பவரை போட்டு அதோட கோஎஃபிஷியன்ட்டை இங்கே போட்டிருக்கேன். அங்கே பார்த்துருக்கீங்கன்னா எழுதும்போது பாலி 1ஓட பவர் கிரேட்டராக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கேன்னா ப்ரோக்ராம் எனக்கு என்ன நடக்கும், இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே வரும், இதோட கோஎஃபிஷியன்ட் இங்கே வரும். இந்த ஸ்ட்ரக்சரை தான் இங்கே எழுதியிருக்கேன். எப்படின்னா பாலி 1ஓட பவர் பாலி 2ஓட பவரை விட கிரேட்டராக இருந்ததுன்னா பாலி 1ஓட கோஎஃபிஷியன்ட்டு நியூ நோடோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு அலோகேட் பண்ணிவிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். பாலி 1ஓட பவர் என்ன பண்ணியிருக்கேன், நியூ நோடோட பவருக்கு போட்டிருக்கேன். இதே ஸ்ட்ரக்சர் தான், அதாவது நமக்கு அந்த செகண்ட் நோடில் இருக்கக்கூடிய வேல்யூ அதே தான். நியூ நோட் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு நல், நெக்ஸ்ட்டுக்கு நல்லு கொடுத்துருக்கோம். இப்போ லிஸ்ட்டு 3 மறுபடியும் பார்த்திங்கன்னா க்ரியேட் நோடை கால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான், அதே ஸ்ட்ரக்சர் தான். இப்போ ஆஸ் யூஷுவல் பாலி 1ஓட நெக்ஸ்ட்டு நான் பாலி 1க்கு அசைன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நியூ நோடோட அடிஷன் ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நியூ அப்படியும் இல்லை அப்படின்னும் போது நியூ நோடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பாலி 2வை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பாலி 2 இங்கே கிரேட்டராக இருந்துச்சுன்னா
பாலி 2ஓட கோஎஃபிஷியன்ட். பாலி 1 கிரேட்டராக இருந்ததுன்னா பாலி 1ஓட கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான். இதே ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. நியூ நோடோட பவரில் பாலி 2ஓட பவர் எது கிரேட்டராக இருக்கோ அதோட பவரை நம்ம போடுறோம். அதே நியூ நோட நெக்ஸ்ட்டு நல்லா நம்ம அலோகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 3 மறுபடியும் கால் பண்ணுறோம். க்ரியேட் ஆஃப் நியூ நோட். மறுபடியும் அடுத்த நோடு எனக்கு க்ரியேட் ஆகிடும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுமே. இப்போ பாலி 2 இஸ் ஈக்குவல் டு பாலி 2ஓட நெக்ஸ்ட்டுக்கு நான் செஞ்சேன். அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரக்சரே தான். இது ரெண்டாக இப்போ இது கிரேட்டராக இருந்ததுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், இது கிரேட்டராக இருந்ததுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். 1 கிரேட்டர்னால் இது எக்ஸிக்யூட் ஆகும், 2 கிரேட்டர்னால் இது எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நோடு ஸ்ட்ரக்சரை ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தது. அவ்வளோதான்.